அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கரம் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பொடி இந்த அளவு அரைச்சி வச்சிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கரெக்டாக இருக்கும் எனக்கு. இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம கடாய் வச்சு கொஞ்சம் சூடாகினே இருக்குது. அதில் வந்து 2 சுருள் பட்டை இருக்குது இல்லைங்களா, அதை உடச்சி போட்டிருக்கேன். எல்லாமே வந்து 1 நிமிஷம் வறுத்தா போதுங்க. அது அதிகமாக வறுக்க வேணாம், கலர் மாறிடுச்சுன்னா நல்லாயிருக்காது வாசனை. நம்ம வந்து 50 கிராம் வந்து தனியா போட்டிருக்கேன், அதுவும் வந்து 1 நிமிஷம் தான் வறுக்கிறேன். 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் லவங்கம், கருப்பு ஏலக்காய் ஒரு 8 போட்டிருக்கேன், நார்மல் ஏலக்காய் ஒரு 10, மராட்டி மொட்டு, ஸ்டார் அணி 5, கடல் பாசி கொஞ்சமாக. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இதையும் 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை வந்து ஒரு 10 போட்டிருக்கேன். இப்போ நம்ம போட்ட அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் 10 இலை. இதையும் வந்து சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி போட்டு நம்ம வந்து இதையும் வந்து 1 நிமிஷம் வறுத்தா போதும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதான். நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஜாரில் போட்டு நல்லா எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ வரைக்கும் அரைச்சிக்கலாம். ஜலிக்கெல்லாம் கூடாது இதை. அவ்வளோதான். நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். இது அப்படியே வந்து சூடு ஆறட்டோன்னுட்டு நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா 2 மாதம் வரைக்கும் நல்லாவே வரும் நம்மளுக்கு. எல்லாத்துக்கும் கறி குழம்புக்கு, குருமாக்கு